இன்னைக்கு இந்த பை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 17 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி, தயவு செஞ்சு அதை வாங்காத, தயவு செய்து அதை வாங்காதே அப்படின்னு பேசணும். டோன்ட் பை இட் அப்படின்னா அதை வாங்காத, இதை வாங்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட் அப்படின்னா அது இது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, ப்ளீஸ் டோன்ட் பை இட் அப்படின்னா தயவு செய்து அதை வாங்காதே, தயவு செஞ்சு அதை வாங்காத. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷ்ல எப்படிங்க கேட்கலாம்? டிட் யூ பை அப்படின்னா வாங்கினாயா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ பை மீ எனிதிங் அப்படின்னா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் தானா அப்படின்னு கேட்குறீங்களா? சரியான வாக்கியம் தான், வாக்கிய அமைப்பு சரிதான். எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா டிட் யூ பை மீ எனிதிங் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா டிட் யூ பை எனிதிங் ஃபார் மீ அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான வாக்கியங்களில் எது பேச பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரிங்களா? எனக்காக இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? எனக்காக இதை வாங்கிட்டு வாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா பை இட் ஃபார் மீ ப்ளீஸ் அப்படின்னு பேசலாம். பை இட் ஃபார் மீ ப்ளீஸ் அப்படின்னா எனக்காக இதை வாங்கிட்டு வாங்க. இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? ப்ளீஸ் பை திஸ் ஃபார் மீ அப்படின்னு பேசலாம். பை இட் ஃபார் மீ ப்ளீஸ் அப்படின்னாலும், ப்ளீஸ் பை திஸ் ஃபார் மீ அப்படின்னாலும் எனக்காக இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை எப்பொழுது வாங்கினாய் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கடந்த காலத்தை பற்றி பேசுறதா இருந்ததுன்னா இந்த டிட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து தான் பேசணும். வென் டிட் யூ பை இட் அப்படின்னா இதை எப்போ வாங்கினேன். சரி, இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? ஒன்றுமே இல்லை, இந்த வென்னுன்ற வார்த்தையை தூக்கிட்டு வேறுன்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. வென் டிட் யூ பை இட் அப்படின்னா இதை எப்போ வாங்கினேன். இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னா வேர் டிட் யூ பை இட் ஆச்சுங்களா? சரி, இதை எதுக்காக வாங்கினேன், இதை என்னத்துக்காக வாங்கினேன், இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் டிட் யூ பை இட் ஃபார், வாட் டிட் யூ பை இட் ஃபார் அப்படின்னா இதை எதுக்காக வாங்கினேன், இதை என்னத்துக்காக வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்போமா இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? எங்கே வாங்கினேன் அப்படின்னா வேர் டிட் யூ பை ஆல் திஸ் அப்படின்னா இதெல்லாம். வேர் டிட் யூ பை ஆல் திஸ், வேர் டிட் யூ பை ஆல் திஸ் அப்படின்னா இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, உண்மைதானே? சரி, உன்னால் சந்தோஷத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. எப்படி பேசலாம் அப்படின்னா யூ காண்ட் பை ஹாப்பினஸ், யூ காண்ட் பை ஹாப்பினஸ், உன்னால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பணத்தால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். யார் சொன்னா இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, சும்மா சொல்கிறது தானே, எல்லாரும் சொல்கிறாங்க, நாமளும் சொல்லிக்குவோமே. சரி, மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னா பணத்தால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த விலை அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த வாக்கியத்துக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும்னா இதுதான் அர்த்தம். சரிங்களா? பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னா உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன். ஐ வில் பை யூ அனதர் ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ வில் பை யூ அனதர் ஒன் அப்படின்னா உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு அர்த்தம். என் பையனுக்கு ஒரு வாட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னு பேசணும். என் பையனுக்கு ஒரு வாட்ச் வாங்க போகிறேன். இதை எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ வில் பை, இந்த ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஐல் பை எ வாட்ச் அப்படின்னா நான் ஒரு வாட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் மை சன் அப்படின்னா என்னுடைய பையனுக்கு. இந்த வாங்க போகிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐ எம் கோயிங் டு பை அப்படின்னு பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? பேசிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு பை எ வாட்ச் ஃபார் மை சன் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லை ஐ வில் பை எ வாட்ச் ஃபார் மை சன் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. சரி, புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பை அப்படின்னா நான் வாங்க போகிறேன் எ நியூ பைக் அப்படின்னா ஒரு புது பைக். ஐ எம் கோயிங் டு பை எ நியூ பைக் அப்படின்னா நான் புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு புதுசாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்க போகிறேன், உனக்கு ஒரு புது வாட்ச் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ எம் கோயிங் டு பை, சொல்லுங்களேன். ஐ எம் கோயிங் டு பை, ஐ எம் கோயிங் டு பை யூ அப்படின்னா நான் உனக்கு வாங்க போகிறேன் எ நியூ வாட்ச் அப்படின்னா ஒரு புது வாட்ச். உனக்கு புதுசாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நாங்கள் இந்த இடத்த வாங்க போகிறோம், நாங்கள் இந்த இடத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இப்போ சில பேர் குழப்பிக்க போகிறீங்க, என்ன இந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு. நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன்,
இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம வந்து ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். we are going to buy this place அப்படின்னு பேசலாம். we are buying this place அப்படின்னு பேசிக்கலாம். ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? நாங்க இந்த இடத்த வாங்க போறோம். we are going to buy this place அப்படின்னாலும் we are buying this place அப்படின்னாலும் நாங்க இந்த இடத்த வாங்க போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மனசுல வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம வந்து ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்கின, இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்கின அப்படின்னு கேட்கணும். வேர் டிட் யூ பை அப்படின்னா எங்கே வாங்கினாய். ஆல் திஸ் ஸ்டஃப் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம். சரி, இந்த பொருள் எல்லாம் எதுக்கு வாங்கின அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம்? இந்த வேர்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு வைன்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. வை டிட் யூ பை ஆல் திஸ் ஸ்டஃப் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் எதுக்கு வாங்கின, ஏன் வாங்கின அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்கின அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா வேர் டிட் யூ பை ஆல் திஸ் ஸ்டஃப். சரி, அந்த காரை தான் வாங்க போறேன், அந்த காரை தான் வாங்க போறேன் அப்படின்னு பேசணும். அந்த காரை தான் வாங்க போறேன், அந்த பைக்கை தான் வாங்க போறேன், இந்த பைக்கை தான் வாங்க போறேன், இந்த காரை தான் வாங்க போறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? தட் இஸ் த கார் அப்படின்னா அந்த காரை தான். ஐ எம் கோயிங் டு பை அப்படின்னா நான் வாங்க போறேன். தட் இஸ் த கார் ஐ எம் கோயிங் டு பை, அந்த காரை தான் வாங்க போறேன். இந்த காரை தான் வாங்க போறேன் அப்படின்னா திஸ் இஸ் த கார் ஐ எம் கோயிங் டு பை. அந்த பைக்கை தான் வாங்க போறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா தட் இஸ் த பைக் ஐ எம் கோயிங் டு பை. இந்த பைக்கை தான் வாங்க போறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா திஸ் இஸ் த பைக் ஐ எம் கோயிங் டு பை அப்படின்னு பேசலாங்களா? சரி, நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.